வணக்கம். இந்த டுட்டோரியலில் 4 டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்கை எப்படி வாட்டர் கலர் மீடியம் மூலமாக ரெண்டரிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெனிம் ரெண்டரிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பெயிண்ட்டை வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மைல்ட் டோன் கிடைக்கும். அதை ஒரு பேசிக் டோனாக ஃபர்ஸ்ட் கோட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. செகண்ட் ஸ்டெப், சைட்ஸும் நெக்ஸ்ட்டு ஷேடோஸ், எந்தெந்த இடத்துலலாம் ஷேடோஸ் வருதோ, நெக்ஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் சுருக்கம் இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் பேசிக் லேயர் அடிச்சிங்கள அதை விட கொஞ்சம் டார்க், அதோட மிட் டோன் ப்ளூ இருக்குல்ல, அதை எல்லா பக்கம் அடிங்க. நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். ஸ்டெப் 3, இப்போ எங்கெல்லாம் நீங்கள் ஷேடோஸ் ஏரியான்னு சொல்லிட்டு லைட்டாக ப்ளூ அடிச்சிங்களோ அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்கராக ஷேடோ காமிக்கிறதுக்காக கொஞ்சம் மிட் டோன்லேருந்து டார்க்கர் ப்ளூ எடுத்து அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெப் 4, இன்னும் கொஞ்சம் டார்க்கர் டோன், அதாவது டார்க் ப்ளூ எடுத்து ஷேடோஸை இன்னும் டீப்பராக காமிக்கிறதுக்காக அந்த டார்க் ப்ளூவை யூஸ் பண்ணுங்கள். ஃபினிஷிங் பக்காவாக இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு ஸ்டிக் பென் இல்லைனா ஃபைன் லைனர் பென் எடுத்து அந்த அவுட்லைனை இன்னும் திக்கர் டார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாட்டின் ரெண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1, எப்படி நம்ம டெனிமில் பண்ணமோ அதே மாதிரி ஒரு வாட்டர் மிக்ஸ்டு பேசிக் டோனை ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பெயிண்ட்லேயே அவுட்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ட்ரெஸ்ஸோட அவுட்லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, டார்க் க்ரீன். நான் யூஸ் பண்ணுறது க்ரீன் கலர். ஸோ டார்க் க்ரீன் கலர் எடுத்து டீப் ஷேடோஸ் இருக்கிற ஏரியாஸும் ஃபோல்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கேயும், நெக்ஸ்ட்டு சைட்ஸு, அப்புறம் எந்த ஏரியாத்தில் இன்னும் ரொம்ப டார்க்கராக ஷேடோஸ் படுதோ அந்த இடத்துலலாம் டீப் க்ரீன் வச்சு டார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, மிட் டோன் கலர் எடுத்து அந்த கலரில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஷேடோஸ் காமிக்கிறீங்களோ அந்த ஏரியாலலாம் லைட்டாக பிளெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது கிரேடியண்ட்டுக்காக நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துலலாம் அந்த க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதோட சாஃப்ட் ட்ரான்சிஷனை உருவாக்குங்க. அந்த டார்க் க்ரீனோட அந்த லைட் க்ரீனை, அதாவது மிட் டோன் க்ரீனை நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 4, எந்தெந்த இடத்துலலாம் லைட் ஃபோர்ஸ் படுதோ அந்தந்த இடத்துலலாம் ஒயிட்டும் லைட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துலலாம் ஹைலைட் பண்ணுங்கள். ஸ்டெப் 5, லாஸ்ட்டாக ஹைலைட் பண்ணிவிடுங்க அந்த அவுட்லைனை. நெக்ஸ்ட் வெல்வெட் ரெண்டரிங். எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் கோட் அப்ளை பண்ணுற மாதிரி இதுக்கும் ஒரு பேசிக் கோட் அப்ளை பண்ணிவிடுங்க மைல்ட் டோனில். அப்புறம் அவுட்லைனும் இதுக்கு ட்ரா பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 2, எங்கெங்கெல்லாம் டார்க் ஃபோல்ட்ஸ் இருக்கோ, நெக்ஸ்ட்டு டீப் ஷேடோஸ் இருக்கோ அங்கெல்லாம் டார்க்கர் டோன் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்தெந்த இம்பார்ட்டண்ட்டாக ஷேடோஸ் காமிக்கணும் அந்த ஏரியாஸ்லலாம் இன்னும் டார்க்கர் டோனை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வெல்வெட் ரெண்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸ்டெப் 3, வெல்வெட் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம நிறைய கிரேடியன்ட் அண்ட் பிளெண்டிங் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மல் ஒரு மிட் டோன் ரெட் கலர் நான் யூஸ் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணும்போது பிளெண்ட் அதிகமாக பண்ணுங்கள். ஸ்டெப் 4, எந்தெந்த இடத்துலலாம் ஃபோல்ட்ஸ் அப்புறம் ஷேடோஸ் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் அந்த மிட் டோன் கலரே வச்சு நீங்கள் ஷேடிங் அண்ட் பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் ஸ்டெப், அவுட்டர் எட்ஜஸ் ஹைலைட் பண்ணிவிடுங்க. லெதர் ரெண்டரிங் டஃப் தான், பட் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும். ஸ்டெப் 1, எல்லாத்துக்கும் பேசிக் கோட் கொடுக்குற மாதிரி இதில் ஒரு பேசிக் டோன் கொடுத்துருங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. ஸ்டெப் 2, வாட்டர் அதிகமாக மிக்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல ஷேடோஸ்லாம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல மட்டும், வெறும் இம்பார்ட்டன்ட் ஷேடோஸ் இடத்துல மட்டும் ஒரு லைட் பேசிக் கோட் கொடுத்துக்கோங்க.
ஸ்டெப் 3 டீப் ஷேடோஸ்லாம் டார்க்கர் டோன் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிளெண்ட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்ட் கிரேடியண்ட்டை உருவாக்குங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டெப் 4 எந்தெந்த இடத்துல லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அந்தந்த இடத்துலலாம் டார்க் ஒயிட் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதோட ஷேடோஸ் காமிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒயிட்டோட ஷேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 5 அவுட்லைனை ஹைலைட் பண்ணுங்கள். ஸோ கிளியர் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போடுங்க. நன்றி, வணக்கம்.